ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்ங்கிறத பார்க்க போகிறோம். என்ன எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். அந்த ஆப்ஜெக்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஒரு வெர்பை சொன்ன உடனே அது கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும். இப்போ நடுன்னு ஒரு வெர்பு பார்த்துருக்கோம். அடுத்து நடு புறனோடு சேரும்போது எப்படி வரும்? நான் நடிகிறேன். அடுத்து என்ன கேட்பீங்க? எதை நடிகிறேன். அப்போ எதையோ ஒன்று நடிகிறேன்னு சொல்லும்போது அந்த எதை கேட்டனால பாசிவ் வாய்ஸாக மாற்ற முடியும். அப்படி பாசிவ் வாய்ஸாக மாற்றும் போது எப்படி மாறும் அப்படின்னா, நடப்படுகிறது. புரியுதா? அடுத்த வெர்பு பாருங்க. ஒரு 5 வெர்பு பார்த்தோம்னா உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். கொடு, நான் கொடுக்கிறேன். எதை கொடுக்கிறேன்? பணம் கொடுக்கிறேன். அப்ப கொடுக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் வெர்பு என்னன்னு பார்ப்போமா? ரொம்ப நேரம் எடுத்துக்கிறோமோ இல்லை கொஞ்சம் யோசிச்சு நீங்க கவனமா சொல்றதுக்காண்டி தான் இவ்வளோ டைம் கொடுக்குறது. ஒரு நம்பர் பண்ணுவோமே, 1 2 3 4 5. இவ்வளோ நேரம் ஆகுது. எடு, நான் எடுக்கிறேன். எதை எடுக்கிறேன்? எதையோ ஒன்று எடுக்கிறேன். எடுக்கப்படுகிறது. அப்போ அந்த மாதிரி ஆப்ஜெக்ட் வந்தால் தான் பாசிவ் வாய்ஸாக மாற்ற முடியும். மாற்ற முடியும்னு சொன்னோன்னா எப்படி மாறுதுங்கிறது தெரியணும். சாப்பிடு, கரெக்ட், சாப்பிடப்படுகிறது. அப்போ ஓடு, ஓடப்படுகிறது வருமா? வராது. அப்படி அப்போ அங்கே ஆப்ஜெக்ட் இல்லை. அப்போ இந்த டீட்டெயிலாக பார்ப்போமா? ஆக்டிவ் வாய்ஸ் ஒரு 5 ஃபார்ம் தரோம். பிளக்குங்கிற இந்த வெர்பை பார்க்குறோம். 5 ஃபார்ம். பிளக் பிரசன்ட் டென்ஸ், பிளக்டு பாஸ்ட் டென்ஸ், பிளக்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள், பிளக்கிங் பிரசன்ட் பார்ட்டிசிபிள், பிளக்ஸ் தேர்ட் பர்சன் சிங்குலர் பிரசன்ட். அங்கே பாருங்க, பிளக்கிங் வந்து இஸ்எம்ஆர் ஆக்சிலரி சேர்த்துட்டோம். பிளக்டுக்கு ஹேவ் ஹேஸ் சேர்த்துட்டோம். அந்த ப்ளூ கலரில் இருக்கிறது எல்லாமே சிம்பிள் டைப்புக்கு யூஸ் பண்ணுறது. அந்த ஐஎன்ஜி ஃபார்ம் உள்ளது கண்டினியூஸ் யூஸ் பண்ணுறது. அது பர்ஃபெக்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது. இந்த இடத்துல பாருங்கள் என்ன பண்ணியிருக்கோம்? ஐவியூ தேக்கு மட்டும் யூஸ் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு ஃபார்மு. ஹீ ஷீ இட்டுக்கு 5th ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம். இப்போ பாசிவ் வாய்ஸுக்கு வரும்போது 5 ஃபார்மை யூஸ் பண்ணுவோமா சொல்லுங்கள்? இப்போ ஆக்டிவ் வாய்ஸ்க்கு 5 ஃபார்மை யூஸ் பண்ணோம். பாசிவ் வாய்ஸுக்கு ஒரே ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுவோம். என்ன ஃபார்ம் அது? தேர்ட் ஃபார்ம். ஃபர்ஸ்ட் ஃபார்ம் யூஸ் பண்ண மாட்டோம், செகண்ட் ஃபார்ம் யூஸ் பண்ண மாட்டோம், 4th ஃபார்ம் யூஸ் பண்ண மாட்டோம், 5th ஃபார்ம் யூஸ் பண்ண மாட்டோம். தேர்ட் ஃபார்ம் மட்டும் யூஸ் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்? ஆக்சிலரி வெர்ப் எல்லாமே அந்த தேர்ட் ஃபார்முக்குள்ளே வந்துடும். ஃபர்ஸ்ட் என்ன வருவாங்க? இஸ்எம்ஆர். அடுத்து என்ன செய்வோம்? இஸ்எம்ஆர் பீயிங். நெக்ஸ்ட் ஹேவ் ஹேஸ் பீன் சேர்த்து எழுதுவோம். அப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, இது சிம்பிள் டைப்புக்கு உள்ளது. இங்க என்ன கொடுத்துருக்கோம் பாருங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஃபார்ம் வந்து பரி. ஒரு வெர்பு எப்பயுமே கட்டளை வார்த்தையா இருக்கும். அது ப்ரொனவுனோட சேரும்போது தான் சென்டென்ஸா மாறும். இங்க பாருங்க, பறிக்கப்படுகிறது பாசிவ் வாய்ஸ்ல. பேட்டர்ன் உடனே எழுதிடணும். இஸ்எம்ஆர், அவ்வளவுதான் நிறுத்திடணுமா? தேர்ட் ஃபார்ம் எழுதணும். பிளக்டு, இஸ்எம்ஆர் பிளக்டு, முடிஞ்சு போச்சு. இப்ப பாருங்க, நான் பறிக்கிறேன் ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்து என்ன கேட்போம்? எதை பறிக்கிறேன். இங்கே பாருங்க, பறிக்கப்படுகிறது. இங்கிலீஷ் எழுதிருங்க உடனே, இஸ்எம்ஆர் பிளக்டு. அடுத்த கொஸ்டின் என்ன கேட்பீங்க? எது பறிக்கப்படுகிறது. அப்ப ஃப்ரண்ட்ல வருது முன்ன. அப்ப ஆன்சர் என்ன? அந்த மலர். ஆட்டோமேட்டிக்கா இப்ப என்ன பண்ணும்? அந்த ஃப்ளவர் இஸ்எம்ஆர் பிளக்டு. இங்க வாங்க, நான் பறிக்கிறேன், ஐ பிளக். எதை பறிக்கிறேன்? அந்த மலரை பறிக்கிறேன். ஆக்சுவலா ஐ பிளக் த ஃப்ளவர். முடிஞ்சு போச்சா? இப்ப நம்ம இந்த பாசிவ் வாய்ஸ் உள்ளதை பார்ப்போம். The flower வந்து ஈஸ் வருமா, ஆம் வருமா, ஆர் வருமா? ஃப்ளவர்னா இட்டு. அப்போ இட் இஸ் பிளக்டு. த ஃப்ளவர் இஸ் பிளக்டு. பாஸ்ட் டென்ஸ் இல்லை, பாஸ்ட் டென்ஸ் பற்றி இப்போ பேசணும். யாரால் பறிக்கப்படுகிறது? என்னால் பறிக்கப்படுகிறது. அப்போ பை சேர்த்து ஆப்ஜெக்ட் ஃபார்ம். ஐக்கு ஆப்ஜெக்ட் ஃபார்ம் என்ன? மீ. அப்போ the flower is plucked by me. அங்கே பாருங்க மேலே. இப்போ நான் பறிக்கிறேன் ப்ரெசன்ட் டென்ஸ், நான் பறித்தேன் பாஸ்ட் டென்ஸ், நான் பறிப்பேன் ஃபியூச்சர் டென்ஸ். அதுக்கு எழுதணும் இனிமேல். இங்க பறிக்கப்படுகிறது பிரசன்ட் டென்ஸ், பறிக்கப்பட்டது பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் என்ன? இங்க பாருங்க, இப்ப இதுல பிளக் வெர்பா,
என்ன பண்ணியிருக்கேன் தெரியுமா? உங்களுக்கு ஈஸியாக புரியிருக்காங்க. யார் பறிக்கிறா, எதை பறிக்கிறாங்க? ஐ பிளக் த ஃப்ளவர், நான் பறிக்கிறேன் அந்த மலரை. பாஸ்ட் டென்ஸ் ஐ பிளக் த ஃப்ளவர். ஃபியூச்சர் டென்ஸ் ஐ வில் பிளக் த ஃப்ளவர். முடிஞ்சுதா? பாசிவ் வருவோம். இஸ் எ மார்க் பிளக்டு, முதல்ல எழுதியணும் டக்குன்னு. இஸ் எ மார்க் பிளக்டு, எது பறிக்கப்படுகிறது? யாரால் பறிக்கப்படுகிறது? The flower is plucked. யாரால்? by me. ஏற்கனவே பார்த்துட்டோமா? பாஸ்ட் டென்ஸ் என்ன செய்யணும்? is. அடுத்தது சிம்பிளிஃபை பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. ஆக்டிவ் வாய்ஸ்ல என்ன பண்ணியிருக்கோம்? என்ன மாற்றம் பாருங்க. பிளக்டு, பிளக்டு, வில் பிளக். இது மட்டும்தான் டிஃபர் ஆகிறது. டிஃபர் ஆகிறது மட்டும் எழுதிட்டோம். காமனாக வர்றது என்ன? ஐ பிளக், ஐ பிளக், ஐ வில் பிளக். எதை? த ஃப்ளவர். முடிஞ்சுதா? அடுத்து பாசிவ் வாய்ஸ்ல பார்ப்போம். அங்கே என்ன வரும் பாருங்க. இஸ் வாஸ் வில் பி. இஸ் எம் ஆர் வாஸ் வேர் வில் பி. இது காமனாக வந்துடும். பிளக்டு தனியாக வந்துடும். அப்போ இங்கே என்ன வரும்? த ஃப்ளவர் காமன். இது கரெக்டாக சொல்றீங்களா? நான் பறிப்பேன். ஃபியூச்சர் டென்ஸா, பாஸ்ட் டென்ஸா, பிரசன்ட் டென்ஸா? ஃபியூச்சர் டென்ஸ். ஐ பிளக், ஐ பிளக், ஐ வில் பிளக். எது வரும்? இதை பாருங்க. நான் பறிக்கிறேன். என்ன கொஸ்டின் கேட்க போறேன்? பிரசன்ட் டென்ஸா, பாஸ்ட் டென்ஸா, ஃபியூச்சர் டென்ஸா? என்ன டென்ஸ் வரும்? மீதி என்ன இருக்குது? நான் பறித்தேன். என்ன டென்ஸ் இது? பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், future tense. Answer? இப்போ பாசிவ் வாய்ஸ் உள்ளதை பார்க்க போகிறோம். பறிக்கப்படுகிறது. இது ப்ரெசன்ட் டென்ஸ். பறிக்கப்படுனா சொன்ன இன்று, நேற்று, நாளுன்னு சொல்லி பார்க்கணும். ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். அப்போ என்ன வரும்? இன்று. அப்போ இங்கிலீஷில் ப்ரெசன்ட் டென்ஸ். அடுத்தது பார்ப்போமா? பறிக்கப்படும். டென்ஸ் சொல்லுங்க. பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். என்ன ஆன்சர் வரும்? இன்றா, நேற்றா, நாளை? ஒரு க்ளூ வச்சுக்கணும். ஃபியூச்சர் டென்ஸ். இங்கிலீஷ்ல இஸ், am, are, was, were, will be, plan. நெக்ஸ்ட் பாருங்க. பறிக்கப்பட்டது. சேம் திங். 3 டென்ஸ் சொல்லுங்க. பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். உங்களுக்கான இவ்வளவு மெல்ல ஸ்லோ பண்ணி வச்சிருக்கேன். பாஸ்ட் டென்ஸ். ஓகே. இஸ், am, or, was